everyone, welcome to Marumugal Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து 2 days vlog-ஆ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாராவோட ஸ்ப்ரே மாப் வந்து டெமோ வீடியோ நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலேயே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோவில் இதை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டியிருந்தேன். டீட்டெயிலான டெமோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட டெமோ பார்த்துடலாம். அது கூட வர திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் வரும். ஸோ அது 1 year வாரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌச்சரில் அது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு டீட்டெயிலாக ஒரு கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த QR கோடை அகாரா வெப்சைட்டில் ஸ்கேன் பண்ணி 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் வரும். அப்புறம் தண்ணி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பு இருக்குது. ஜஸ்ட் அது ஒரு நாசில் இருக்கிறனால ஈஸியாக இருக்கும். மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரே மாப்பில் ஒரு செட் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இந்த நாசில் வந்து நல்லா நேரோவாக இருக்கிறனால தண்ணி சிந்தாமல் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ப்ரே மாப்பில் தண்ணியை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நான் அசம்பிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்ப்ரே மாப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து நம்ம இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹேண்டில் வந்துட்டு மேலே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து லென்த்தை வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம். மேல் சைடில் பார்த்திங்கன்னா 2 buttons இருக்கும். ஒன்று வந்து பவர் பட்டன். அது வந்து ப்ரெஸ் பண்ண உடனே ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக். ஆன உடனே அதுவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். நாம் வந்து மூவ் பண்ண வேண்டியதில்லை. அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா அடுத்த பட்டன் என்னன்னு பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஸ்ப்ரே பட்டன் இருக்கும். அதாவது நம்ம அந்த ஹேண்டில் பிடிக்கும் போது நம்ம தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணுற இடத்துல வந்து ஸ்ப்ரே பட்டன் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு 2 buttons தான். ஒன்று வந்து பவர், ஒன்று ஸ்ப்ரே. ஸோ ஸ்ப்ரே பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். அதுக்கப்புறமா அந்த பவர் பட்டன் ஆனில் இருக்கிறதுனால மாப் வந்து ஈஸியாக அதுவே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஃப்ரண்ட் சைடில் அது மூவ் ஆகும். நம்ம வேணுன்னா பேக்கில் வந்து பிடிச்சி புல் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். ஸ்ப்ரே பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி வந்து வைப் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே வந்து அந்த வீல்ஸ் ரொட்டேட் ஆகிறனால நல்லா வந்து நம்ம மாப் பண்ணும்போது ஏதாவது அழுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சக் பண்ணிக்குது. ஸோ பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து லைட் இருக்கிறனால நமக்கு கார்னர்லலாம் ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட நல்லா தெரியுது. நம்ம கட்டல் கடியில் ஏதாவது பீரோ கடியிலலாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ப்ரே மாப் மாதிரி ஒர்க் ஆகுது. பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த வீல்ஸ் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 360 degree ரொட்டேஷன் பண்ண முடியுது. ஸோ நம்மளால் கார்னர்ஸ்லலாம் போயிட்டு நல்லா எஃபெக்டிவாக க்ளீன் பண்ண முடியுது. இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரே மாப் தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து கீழே தர க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணப்போ பார்த்துருக்கேன். பார்க்குறக்கு வேக்கம் கிளீனர் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து வேக்கம் கிளீனர் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் மாப் பர்பஸ் மட்டும்தான். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாப்பே வந்து வேக்கமும் பண்ணிடுமான்ட்டு. இது வந்து அந்த மாதிரி டைப் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி மாப் பண்ணுற மாதிரியான ஒரு கேஜெட் தான் அது. ஸோ உங்களுக்கு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி காட்டுறேன். கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே நுழைஞ்சு நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா அது ஈஸியாக வந்து அந்த ஹேண்டில் வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணி எஃபெக்டிவாக க்ளீன் பண்ண முடியுது. க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கீழே அந்த வீல்ஸ் வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். ஒரு ரூம் வந்து உங்களுக்கு மாப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3 minutes தான் ஆகுது. ஸோ எங்களோட வீடு பார்த்திங்கன்னா 2 BHK ஃப்ளாட் அப்படின்றனால எனக்கு வந்து 4 ரூமுமே வந்து மாப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 12 minutes தான் ஆச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதில் ஃபாஸ்ட்டாக வந்து மாப் பண்ண முடியுது. அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த மாப்பை பிடிச்சிக்கிட்டால் போதும். ஸோ நான் வந்து ரூம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி வந்து அந்த ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ணுறதுனா வெல்க்ரோ மாதிரி ஒட்டியிருப்பாங்க.
ஸோ கீழே அந்த ஸ்பாஞ்ச் வந்து அழுக்காயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஈஸியாக அதை வந்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஜஸ்ட் நம்ம துணியெல்லாம் எப்படி வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து இதை நம்ம கையிலேயே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சோப் சொல்யூஷன் வச்சு கையிலேயே வாஷ் பண்ணி நல்லா வாட்டரை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இது கூடயே பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்துருக்கு. இது வந்து மேக்ஸிமம் 5 hours நம்ம சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒர்க்கிங் டைம் வந்து மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் சார்ஜ் நிற்கிது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜீவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் சாண்ட்விச் கொடுத்து விட்டுட்ருக்கேன். வீபா அப்படின்ற ஒரு பிராண்டோட சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு வந்து பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து சில்லி அண்ட் கார்லிக் இருக்கிற ஸ்ப்ரெட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அந்த சீஸ் கார்லிக் ஸ்ப்ரெட்டு வந்து போட்டுட்டு ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜூலியன்ஸாக கட் பண்ணி சால்ட்டி பண்ணி வச்சுருந்தேன். ஐ மீன் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ப்ரெட்டில் ஒரு சைடு வந்து இந்த ஸ்ப்ரெட்டு போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து மயோனேஸ் போட்டுட்டு மிடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விட்சாக வந்து செஞ்சு கொடுத்து விட்ருந்தேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு நாள் தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ ஷூட் பண்ணது. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே லீவ் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வர்றதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற நிறைய திங்ஸை வந்து க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பபுள் ஷீட்ஸ் கொண்டு வருவாங்க, ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால வந்து வேறு எதுவும் குக்கிங் நான் பண்ணலை. அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஜீவன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நிறைய வேலை இருந்தது. ஆக்சுவலாக ஜீவனுக்கு வந்து அன்றைக்கி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வராங்க அப்படின்ற விஷயத்தையே நான் சொல்லலை. மெயினாக அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ராக்கிங் சேரை வந்து நாங்கள் பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பணும். அது சொன்னோம் அப்படின்னா அவன் ரொம்ப அப்செட் ஆகிடுவான் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா கட்டரை வச்சு நான் வந்து சாண்ட்விட்சை 2 halves கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து உள்ள சீஸ் ஸ்ப்ரெட்டு வச்சா என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ, ஐ மீன் நார்மலான சீஸ் வச்சா என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு சாண்ட்விச். அதுக்கப்புறமா அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குக்கீஸ் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ இந்த ஷிஃப்டிங் வந்து கோயம்புத்தூருக்கு தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து புது வீடு கிரகப்பிரவேசம் இருக்குது. ஆக்சுவலாக ஏன் நீங்கள் வந்து தை 1 கிரகப்பிரவேசம் நினச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து புது வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க. நான் கிரகப்பிரவேசம் டேட்டே சொல்லலை. அடுத்த வாரம் தான் வந்து புது வீடு கிரகப்பிரவேசம். ஸோ ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். நிறைய திங்ஸை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம். அதில் மெயினாக இந்த பெட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவும் அகாராவோட ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர் தான். வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பெட்டு க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அதை வச்சு பெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அதை முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்துட்டாங்க. எக்ஸாக்டாக ஒரு 9:15 அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. 9 o'clock சொல்லியிருந்தோம் வர சொல்லி. ஸோ அதனால தான் அவ்வளோ வேகமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜீவனுக்கு பஸ்ஸு 7 o'clock வந்துடும். அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு மட்டும் குக் பண்ணி அவனை அனுப்பிச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்துட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம், ஒரு சிலது வந்து அவங்க பபுள் ராப் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணாங்க. நான் புது சோஃபா செட்டு வந்து வாங்கினது உங்களுக்கு தெரியும். ஐ மீன் 3 seater சோஃபா வித் ரெக்லைனரோட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பழைய சோஃபா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 6 years ஆகிடுச்சு. அதில் வந்து பேக் சைடில் அந்த வுட்டு மட்டும் லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. அதை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் சேல் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் 1500 rupeesக்கெல்லாம் கேட்டாங்க OLX ஆப்பில். 1500க்கு விற்கிற அளவுக்கு அது ரொம்பலாம் டேமேஜ் ஆகலை. அதனால் நான் வந்து கொடுக்கல. அப்புறம் நிறைய திங்ஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். வீட்டையே வந்து காலி பண்ணிட்டோம். அந்த லெவலில் வந்து நிறைய திங்ஸை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஸ்டே பண்ண போகிற கீழே இருக்கிற 3 BHK வீட்டுக்கு வந்து இப்போ
இப்போ தான் வுட் ஒர்க்கே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கான வுட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கிரகப்பிரவேசத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது. இன்னும் வுட் ஒர்க் வந்து கன்டினியூ ஆகும். அது இல்லாமல் பில்டர்கிட்டேருந்து ரொம்ப நிறைய சின்ன சின்ன ஒர்க் வந்து முடிக்க வேண்டியதாக இருக்குது. பட்டு மேலே வாடகைக்கு விட வேண்டிய 4 வீடுக்குமே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் லாக் பண்ணியாச்சு. கீ மட்டும் குடி வரவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அவங்களும் தை மாதம் பால் காய்ச்சி வரதா எங்களுக்கு வந்து ஏற்கனவே டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இது நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாராவது இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து வேகமாக முடித்து வாங்க முடியும். வீடு கட்டினவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நம்ம வந்து அங்கேயே 24 hours இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து நாம் நினச்சபடி நடக்குது. நாம் இங்கே உட்காந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. நாம் ஒன்று சொல்வோம், அவங்க ஒன்று செய்கிறாங்க. அதுவும் இப்போ 3 BHK வீடு வந்து நாங்கள் போய் இருக்க போகிறோம். ஸோ அதில் வுட் ஒர்க் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக இப்போ திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த திங்ஸ்லாம் அங்கே புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாராவது அங்கே ஸ்டே பண்ணி வுட் ஒர்க்கை வந்து பார்க்கலாம் டெய்லியுமே. அப்பா வந்து அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 10 days அங்கே ஸ்டே பண்ணால் தான் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படின்றனால இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா செட்டு, டைனிங் டேபிள், ஒரு காட், அது ஜீவனோட காட்டு தான், அவன் ரூமை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். காட் வித் பெட்டு, அப்புறம் சின்ன சின்ன ஸ்டூல், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ், அதாவது கிச்சனில் வந்து பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் எதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் மட்டும் ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து பேக் பண்ணி அதையும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ட்டை வந்து கொடுத்து விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீவனோட ரூமில் வந்து காட் இல்லை. பெங்களூர் கிளைமேட்டுக்கு கீழே படுத்து தூங்குறதுன்றதெல்லாம் கஷ்டம். ஸோ ஜீவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் லிவிங் ரூமில் திவான் போட்டிருந்தோம், உட்கார்றதுக்கான ஒரு ஃபர்னிச்சர். அது வந்து நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், யாராவது கெஸ்ட்டு வந்தால் தூங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த திவானை என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஜீவனோட ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் நைட்டே. அதனால் உங்களுக்கு வந்து லிவிங் ரூம் கம்ப்ளீட்டாக எம்டியாக தெரியும், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போதைக்கு லிவிங் ரூமில் புதுசாக வாங்கின சோஃபா செட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் திவான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஃபுல்லுமே ஜீவன் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அவனோட டாய்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட சின்ன ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்கும், ஐ மீன் லேப்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு டேபிள் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த திவான் உள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பான். ஸோ அது வந்து அவனுக்கே எடுத்து அவனோட ரூமில் போட்டுட்டோம். இப்போதைக்கு டெம்பரரிக்கு இதில் வந்து தூங்கட்டும், இனி கிரகப்பிரவேசம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா என்ன செய்யலான்னு யோசிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு சில ஃபர்னிச்சர்ஸை மட்டும் ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரகப்பிரவேசம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் மற்ற டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். இந்த வருஷமே பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்ற டெசிஷன் இன்னும் நாங்கள் எடுக்கலை. ஸோ நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அகாடமிக் இயர் வந்து போயிட்டுருக்கு. அந்த அகாடமிக் இயர் பார்த்திங்கன்னா மே மந்த்து தான் வந்து எண்ட் ஆகுது. ஸோ மே மந்த்து வரைக்கும் நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஜீவனுக்கும் ஸ்கூல் வந்து ஏப்ரல் 11th or 12th வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் கோயம்புத்தூர் வந்து இப்போவே ஷிஃப்ட் பண்ணுறோமா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு திங்ஸை மட்டும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஃபர்னிச்சர்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறமா எனக்கு தோணின விஷயம், அப்பா வீடே வந்து க்ளீனாக இருக்குது. இந்த வீடு, ஐ மீன் பெங்களூர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்தது. க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைனிங் டேபிள் இல்லாதனால மத்தியானம் குக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே கவுண்டர் டாப்பில் எனக்கு ஒர்க் ஸ்டேஷன் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அங்கே தான் வந்து வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் அதுதான் வந்து டைனிங் டேபிள் மாதிரி இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.